வாழ்த்துக்கள். வணக்கம். நான் எழுத்தாளர் நரன். இந்த தருணத்தில் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் ஜெயராணியோட நண்பராக இருக்கிறதுங்கிறது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்றேன். ஜெயராணி எனக்கு ஒரு 15 வருட கால நண்பர். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் நாங்கள். ஜெயராணி ரொம்ப மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அதிகமாக நிறைய பேருக்கு ஜெயராணி அறியப்பட்டது கடந்த வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கட்டுரையாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்டாக எல்லாருக்குமே தெரியும். ஜெயராணி ஒரு முக்கியமான ஒரு களப்பணியாளர். இது கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நேரடியாக களத்தில் போய் தான் அந்த தகவல்கள் எல்லாமே ஒரு மிக சரியானதா அப்படிங்கிறத சரி பண்ணி அதை கட்டுரைகளாக எழுதக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ஜெயராணி அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஒரு கட்டுரைக்காக அவங்க எவ்வளவுலாம் மெனக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பல வருடங்களுக்கு முன்னாடி பல நாட்களா ரொம்ப முக்கியமான கட்டுரைகள் வெளிவருவதற்காக அங்கேயே தங்கியிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று, ஏன்னா எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, அந்த பாதிப்பை உண்டு செய்த மனிதர்களும் இருப்பாங்க. சில செய்தியாளர்கள் இருப்பாங்க, நாங்கள் நடுநிலையா நிற்கிறோம் அப்படிங்கிற இதுல. ஆனா ஜெயராணி அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அந்த களத்துல எத்தனை நாள் ஆனாலுமே சரி, பல நாட்கள்லாம் அங்கேயே தங்கியிருந்த அந்த மக்கள் அவங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருந்தெல்லாம் கூட நிறைய செய்திகள் சேகரிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர். இப்போ அப்படியான பத்திரிகையாளர்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறது, ஏஐலலாம் நீங்கள் தகவல்கள் திரட்டி ஒரு கட்டுரை எழுதக்கூடிய அவ்வளோ அவசரமான விஷயங்களை ஏன்னா முன்ன ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு 1 மாதம்லாம் ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் இருக்குது அவங்களுக்கு. அப்படியாக ஒரு மிக முக்கியமான கட்டுரையாளராக, ஒரு பத்திரிகையாளராக அறியப்பட்ட ஜெயராணி ஒரு சிறுகதை ஆசிரியராக இன்னைக்கு அறியப்பட்டு, கிட்டத்தட்ட செந்நிலம் தொகுப்பிற்காக இது 5வது விருது. 5 விருதுகள் ஒரு தொகுப்பிற்கு கிடைத்ததுங்கிறது நான் ஒரு 20 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். ஒரே ஒரு ஒரு சிறுகதை தொகுப்பிற்கு 5 விருதுகள்ங்கிறது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். அது எனதோட நண்பர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஜெயராணி ஒரு முக்கியமான கவிஞரும் கூட. நிறைய பேர் தெரியாது. ஏன்னா ஜெயராணியோட விரைவா அவங்களுடைய கவிதை தொகுப்பும் வரணும். இது ஒரு புனைவு இல்லை, புனைவு நூல் கிடையாது, ஒரு சிறுகதை தொகுப்பு கிடையாது. அது அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மையிலே ஜெயராணி பார்த்த மனிதர்கள். இது எதுவுமே கதை கிடையாது, உண்மைகளுடைய தொகுப்பு. இது ஒரு சிறுகதை தொகுப்பு கிடையாது, உண்மைகளுடைய தொகுப்பு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிறுகதை. நீங்க ஏன்னா நிச்சயமா அந்த தொகுப்பை வாசிக்கிற எல்லாருக்குமே தெரியும், தொகுப்பை தேர்ந்தெடுத்த எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு வழி நிறைந்த ஒரு தொகுப்பு அது, அவ்வளவு வாழ்க்கை நிறைந்த ஒரு தொகுப்பு அது. இப்படிப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பை நான் ஒரு பதிப்பாளராகவும் இருந்து நான் அதை வெளியிட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாவே ஜெயராணியோடைய கருப்பு வானம் தொகுப்பும் விரைவாக வெளிவருது. அந்த புத்தக கண்காட்சிக்கு வெளிவருது. தொடர்ந்து நிறைய எழுதணும் உன்னுடைய கவிதைகள் எழுதணும். ஜெயராணி முக்கியமான புகைப்பட கலைஞரும் கூட. அவங்க அந்த நேரம் ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்த நேரத்தில் அவங்க ஒரு கேமராவோட இந்த ஃபிலிம் ரோடோடைய காலகட்டங்கள் அப்போ நிறைய புகைப்படங்கள் வச்சிருக்காங்க. அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். ஒரு ஆவணமா மட்டுமே, ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகையில வேலை பார்க்குறவங்களுடைய புகைப்பட தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுல அவ்வளவு அழகியலோட இருக்கும். அவ்வளவு முக்கியமான பதிவுகளோட ரொம்ப ஒரு தேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் அவங்க. அது ரொம்ப நிறைய பேருக்கு ஜெயராணியோடைய பல ப்ரொஃபைல் தெரியாது. நான் ஒரு நண்பன்கிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய இதுல தெரியும். எப்பயுமே ஜெயராணி கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய நண்பர்கள் மற்ற எல்லாருக்குமே சரவணன் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறுகதையாளர் உருவாவதற்கு, எழுதுவதற்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அவங்க நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா இந்த துளிர் அமைப்பினுடைய விருது கடந்த வருடம் எனக்கு அது கிடைத்தது. அந்த விருது இந்த வருஷம் என்னுடைய நண்பர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமிநாதன் சார், துளிர் அமைப்புடைய சுவாமிநாதன் சார். ஏன்னா இந்த அமைப்பு என்னுடைய ஒரு குடும்பம் மாதிரி. சுவாமிநாதன் சார் குடும்பம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், கார்த்தி, எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கமான. தொடர்ந்து ஏன்னா நம்ம ஒரு விருது வாங்குவோம், அதோட அந்த 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 இதோட கட்டாயிரும். ஆனா அவங்க அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மாசம் ஒரு 4 முறையாவது கார்த்தி எனக்கு பேசுவாரு.
சுவாமிநாதன் சார் எப்படி வருஷத்துக்கு 2-3 முறை எனக்கு பேசிடுவாங்க. ஆஹ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு விருது நம்ம கொடுத்ததோட அவங்கள வழி அனுப்பி வச்சதோட அப்படி இல்லாமல் தொடர்ந்து அவங்களோட வந்து அந்த எழுத்தாளரோட அவங்க வந்து ஒரு உறவு பேணுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பவா செல்லத்துறை. ஆஹ் இன்னைக்கு பவா அப்படிங்கிறவர் வந்து நீங்க எல்லாருக்குமே உலகம் முழுக்க தமிழ் அறியப்பட்ட எல்லாருக்குமே பவா செல்லத்துறை அவர்களே தெரியும். என்னுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு சிறுகதை எழுதினாலும் கூட அது வந்து ஒரு மாதிரி மடங்கி அமைங்கி போயிருக்கக்கூடிய அமைங்கி போயிருக்கலாம். பட் என்னன்னா அவர் என்னுடைய கதைகளை எல்லாத்தையும் வந்து சில முக்கியமான கதைகளை தேர்வு செய்து அதை நிறைய தன்னுடைய போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து அவர் வந்து அந்த கதைகளை வந்து விரிவா பேசினாங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளனுக்கு அதிகமான ஒரு கவனம் கிடைப்பதற்கு அது எனக்கு மட்டுமே கிடையாது, நிறைய பேருக்கு அவருடைய கதைகள் மூலியமாக. ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான சிறுகதையாளர். அவருடைய கதைகளை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லாம மற்ற சக எழுத்தாளர்களுடைய கதைகளை சொல்லக்கூடிய மாண்பு இருக்கு இல்லையா, பண்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறதுல எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. அவர்கிட்ட இருந்து நிறைய நான் அப்படி அப்படி ஏன்னா இப்ப என்னுடைய பதிப்பகம் இருக்கு அப்படின்னா நான் என்னுடைய சக படைப்பாளிகளுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதன் மூலியமாக பவா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். ஸோ நான் என்னுடைய எதுவுமே கிடைக்காம எனக்கு கிடைத்தது மாதிரி எல்லாத்துக்கும். ஏன்னா அவர் அப்படிதான் சந்தோஷப்படுவார். பவாக்கு மிக்க நன்றி. அந்த விருது கிடைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை ஜெயராணிக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது கொடுத்ததற்காக துளிர் அமைப்பிற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.